ஜெய் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி. பிசியோதெரபி மருத்துவர்கள் பேருக்கு முன் டாக்டர் என போட்டுக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியோட சப்போர்ட்னால. ஓகேங்களா? ஸோ ஹெட்ஸ் ஆஃப் நரேந்திர மோடிஜி. ஜெய் நரேந்திர மோடிஜி. ஹெட்ஸ் ஆஃப் நரேந்திர மோடிஜி. லவ் யூ நரேந்திர மோடிஜி. வி வாண்ட் மோடி. வி வாண்ட் மோடி. மோடி. ஆக்சுவலாக லேட்டஸ்ட்டாக ஒரு பிரச்சனை நடந்துச்சு. சமூக வலைதளங்களில் இது பரவலாக பேசப்பட்டது. அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, டிஜிஹெச்எஸ் டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸ் நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா எங்கள் பிசியோதெரபி கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் அமைச்சிருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போடுறதை நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் போன உடனே டிஜிஹெச்எஸ் டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸ் டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த லெட்டரை திருப்பி விட்ரா பண்ணிட்டார். அதாவது திரும்பி அந்த லெட்டரை வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு கிடைச்ச இது பெரிய வெற்றி. இதுக்கெல்லாம் காரணம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. ஓகேங்களா? இவரோட சப்போர்ட்னால தான் நாங்கள் பிசியோதெரபிஸ்ட்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நன்றியை பார்த்தீங்கன்னா நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். உங்கள் எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர் பிசியோதெரபிஸ்ட்டுகளுக்கு கடவுள். ஓகேங்களா? அதாவது பிசியோதெரபிஸ்ட்டுகளுக்குன்னு ஒரு கவுன்சில் அமைக்கப்பட்டுருச்சுங்க. அதுக்கு பேர் NCAHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில். இந்த கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா 2025 பிசியோதெரபி கரிக்குலம், எங்களோட பாடத்திட்டங்கள் நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டது. இது அப்ரூவ் ஆன ஒரு விஷயம். ஓகேங்களா? அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம், அப்ரூவ்டு பிசியோதெரபி கரிக்குலம். இதில் பிசியோதெரபிஸ்ட்கள் பேருக்கு முன் டாக்டர்னு முச்சரிக்கை போட்டுக்கலாம், பேருக்கு முன்னாடி பிடின்னு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்களும் பிசியாட்ரிஸ்ட் அசோசியேஷன், அதாவது இவங்க எல்லாருமே அலோபதி டாக்டர்ஸ், டிஜிஹெச்எஸ் டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸில் இருக்கிற டைரக்டர் அவரும் பார்த்தீங்கன்னா அலோபதி டாக்டர்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அலோபதி டாக்டர் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனும் பிசியாட்ரிஸ்ட் அசோசியேஷனும் பிசியோதெரபிஸ்ட் பேருக்கு முன்னாடி இருக்கிற டாக்டர் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிஹெச்எஸ்ல லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு டிஜிஹெச்எஸ் பொதுவான ஒரு நபர், அவங்க பொதுவாக செயல்படாமல் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் கவுன்சிலுக்கு NCAHP ஆக்டுக்கு எங்கள் கவுன்சிலுக்கு பிசியோதெரபிஸ்ட் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போகிறத நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் அமைச்சிருக்காங்க. அந்த லெட்டர் ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டராக தான் அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே பிசியோதெரபிஸ்ட்டை டாக்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு பொய்யா வதந்திகள் சோசியல் மீடியாவில் பரவப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உடனடியாக அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா திரும்ப பெறப்பட்டது. யார் அந்த அமிச்சாங்களோ, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போடக்கூடாதுன்னு யார் அமிச்சாங்களோ அவங்க இந்த லெட்டரை விட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? காரணம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தப்ப பிசியோதெரபிஸ்ட்களுக்குன்னு பிசியோதெரபி கவுன்சில் அமைச்சு பிசியோதெரபிஸ்ட்கள் பேருக்கு முன் டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை கொடுத்தவர் தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. அது மட்டும் இல்லை, பிசியோதெரபிஸ்ட்களுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணல. உலக அளவில் பிசியோதெரபிஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இருக்காங்க. அதுலேயும் பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் MBBS கிராஜுவேட்ஸ் மாதிரி நாங்களும் பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். பிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், MBBS மருத்துவர்கள் மாதிரி டயக்னோஸ் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அது சட்டமாக்கப்பட்டது. பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலான்றது வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமும் சில கூட்டங்கள் சதி செய்ய நினைக்கிறாங்க. அந்த சதி பிரைம் மினிஸ்டரால் முறியெடுக்கப்பட்டது. உலகம் முழுக்க பிசியோதெரபிஸ்ட் எப்படி இருக்குது, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் பிசியோதெரபிஸ்ட் எப்படி வகைப்படுத்திருக்காங்களோ அப்படி தான் இந்தியாவிலையும் வகைப்படுத்திருக்காங்க. அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் பிசியோதெரபிஸ்ட்டுக்கு என்ன ஆக்குபேஷனல் கோட் 2264 தான் இந்தியாவுக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக 2025 இன்ஜெக்ஷன் தெரப்பி நீங்கள் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. சில பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் தெரப்பி, அல்ட்ராசவுண்ட் மூலியமாக இன்ஜெக்ஷன் தெரப்பி இப்படி பண்ணிக்கங்க சில நோயாளிகளுக்கு அப்படின்னு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கப்பட்டது. பட் அது எப்படி கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பர் இன்டிமேஷன் எங்கள் கவுன்சிலிருந்து வர வரைக்கும் நாங்கள் யாருமே அலோபதி மாத்திரைகளை பரிந்துரைக்க மாட்டோம் பிசியோதெரபிஸ்ட்கள். ஓகேங்களா? இது வரைக்கும் ஏன்னா 2025 வர்றவங்களுக்கு தான் அது சிலபஸில் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் ஸ்கோப் ஆஃப் ஃபிசியோதெரபி அப்படின்றதுல நீங்கள் இன்ஜெக்ஷன் தெரப்பியும் பண்ணிக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் ப்ராப்பரான ஒப்புதல் வர்ற வரைக்கும் ஆக்சுவலாக அது அனுமதி பெற்றுச்சு. அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் எல்லாம் எங்கள் கவுன்சிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பிசியோதெரபிஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ஜெக்ஷன் தெரப்பியே தேவை கிடையாது. எங்கள் பிசியோதெரபி சிகிச்சை முறையில் எங்கள் இதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் டெக்னிக் இருக்கோ எனக்கு அது போதும். பட் ஃபாரின்லாம் பிசியோதெரபிஸ்ட் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது இந்தியாவிலும் அமல்படுத்தப்பட்டு விட்டது. ஓகேங்களா? இதுதான் உண்மை. ஸோ இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரியாமல் நிறைய பேர் பொய் பிரச்சாரம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாம்
பிசியோதெரபிஸ்டுகளுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது எல்லாத்துக்கும் காரணம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. லவ் யூ நரேந்திர மோடிஜி. திரும்ப 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 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வாழ்நாள் முழுதும் அவர் திரும்ப 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 பிரதம அமைச்சராக பதவி ஏற்கணும் அப்படின்னு என் மனமார்ந்து வேண்டுகிறேன். மதுரை மீனாட்சி தாயிட்ட நான் வேண்டிக்கிறேன். லவ் யூ நரேந்திர மோடிஜி. வி வாண்ட் மோடி. நீங்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி எங்கள் பிசியோதெரபி மருத்துவர்களோட இதயத்தில் குடியிருக்காருங்க. நாங்கள் வாழ்நாள் முழுக்கம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியை மறக்கவே மாட்டோம். எங்கள் பிசியோதெரபிஸ்டுகளுக்கு 60 வருஷம் கழிச்சு கவுன்சில் அமைக்கப்பட்டு எங்களோட தொழில் மரியாதையை ப்ரொஃபஷனல் டிக்னிட்டியை காப்பாற்றிய பெருமை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜிக்கு தான் உண்டு. ஸோ ஜெய் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி. அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஓகேங்களா, அவரை எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஒரு நல்ல மனிதர், திடமான மனிதர், வீரம் புகுந்த மனிதர், நியாயம் நீதி சத்தியத்துக்கு உட்பட்டவர். ஓகேங்களா, காசு பணத்துக்கு அப்பாற்பட்டவர். ஊழலை ஒழிக்கும் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜிக்கு பிசியோதெரபிஸ்டுகள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இனி வர்ற காலங்கள்லையும் எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி திரும்ப 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 வெற்றி பெற்று அவர் வாழ்நாள் முழுக்க இந்தியாவிற்கு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியாக பதவி வைக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. நன்றி. ஜெய் நரேந்திர மோடிஜி. ஹேட்ஸ் ஆஃப் நரேந்திர மோடிஜி. லவ் யூ மோடிஜி.